எல்லோருக்கும் என்னோடய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் மறுபடியும் விசாலாட்சிங்கிற பேர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, சங்கரா சம்போ மகாதேவா. ராம் 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 ராம். நான் இன்னைக்கு சுந்தரகாண்டம் 5 நிமிஷத்தில் எப்படி சொல்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். சுந்தரகாண்டம் சொன்னால் என்ன பலன் அது எல்லாருக்குமே தெரியும். அதில் ராமநாமம் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் யார் காத்துன்ருப்பா? ராமபக்தரான ஆஞ்சநேயர் காத்து வந்து நின்றுருப்பார். அதுவும் இல்லாமல் சுந்தரகாண்டம் படிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி விளக்கேற்றி வச்சு ஒரு பலகாயை போட்டு, பலகா பக்கத்தில் நெய்வேத்தியத்துக்கு 2 பழம், உங்கள்கிட்ட அந்த பழம் இல்லையா ஒரு சொம்பு நிறைய தேர்த்தம், அதில் 2 கல்கண்டை போட்டுடுங்கோ, இல்லை கடுகுது வெள்ளச்சை போட்டுடுங்கோ, நெய்வேத்தியத்துக்கு அதை வச்சுருங்கோ. முதல்ல குலதெய்வத்தை பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ, குலதெய்வத்தை வேண்டிக்கோங்கோ. 5 நிமிஷம் சுந்தரகாண்டம் தான், இதை படிங்கோ. அதோட பலன் கணக்கே இல்லை, அப்படி பலன் கிடைக்கும். சுந்தரகாண்டம் பூரா படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்காது. இந்த காலகட்டத்தில் சுந்தரகாண்டம் பூரா படிக்கணுங்கிறது இம்பாசிபிள். அதனால் இந்த 5 நிமிஷம் சுந்தரகாண்டத்தை படித்தாலே போகிறோம். சுந்தரகாண்டம் படிக்கிறவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ராமச்சந்திர மூர்த்தியையும் ராமபக்தனான அனுமானையும் மனசில் தியானம் பண்ணிட்டு இந்த சிறிய எளிய சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். ஹே ராம். சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்வார். இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார். கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயர் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான். அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினாரே. வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாரி பொழிந்தனரே. மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்ச்சியுடன் மாருதியையும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கண்டு ஹிம்சையை வதம் செய்து சாகசமாய் சமுதிரத்தை தாண்டியே இலங்கையை சேர்ந்தான். இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையை கலக்கினான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் எங்கும் தேடியே அசோகவனத்தை அடைந்தான். கிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான். ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர்துடைக்க. கணையாழியை கொடுத்து ஜெயராம சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கொண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான். பிரம்மாஸ்திரத்தால் பெருந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாளுக்கு என்றான். வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகரம். அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்று கொண்டு ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தான். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான். ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமரிடம் ஆஞ்சநேயர் கண்டேன் சீதையே என்றார். வைதேகி வாய்மொழியையும் அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தான். மனம் கசிந்து மாருதியை மார்போர் அணைத்து ஸ்ரீராமர் மைதிலியை சிறை மீட்க சித்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமானும் லக்ஷ்மணனும் உடன்பரப்பட அழித்திட்டான். ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை. அயோத்தி சென்று ஸ்ரீராமர் அயலம் புகழ ஆட்சி செய்தார். அவனை சரணடைந்தோருக்கு அவன் அருள் என்றும் உண்டு. எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனையோ அங்கே அங்கே
சிரம் மேல் கரம் குவித்து மனம் உருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கும் ஆஞ்சநேயா, உன்னை பணிகின்றோம், பன்முறை பணிகின்றோம், பன்முறை பணிகின்றோம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.